வணக்கம். வேல்டு செய்திகளுடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜப்பான் கடலில் அமெரிக்காவின் அணு ஆயுத போர் விமானம். குவாம் அருகே சீனா அமைக்கும் ரகசிய விமான தளம். ரஷ்ய நிலத்தை குறிவைக்கும் சீனா, உடையும் கூட்டணி. ஜெர்மனி ராணுவத்தை ஊடுருவும் ரஷ்ய உளவாளிகள். இஸ்ரேல் தாய்வான் ரகசிய கூட்டணி, சீனாவின் கோபம். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் உலக செய்திகளை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை மனத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ரஷ்யா மற்றும் சீனாவின் போர் விமானங்கள் ஜப்பானிய எல்லை அருகே பறந்த மறுநாளே அமெரிக்கா தனது 2 பிரம்மாண்ட குண்டுவீச்சு விமானங்களை அங்கு அனுப்பியது. இது ஏன் முக்கியம் என்றால், ஜப்பான் ஏற்கனவே 60,000 அமெரிக்க துருப்புகள் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த நகர்வு பதற்றத்தை உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. நேற்று வியாழக்கிழமை ஜப்பான் கடல் பகுதியில் இதை ஈஸ்ட்ரி என்று சொல்வார்கள். அமெரிக்காவின் 2 B-52H ரக விமானங்கள் பறந்து கண்காணிப்பில் ஈடுபட்டன. ஜப்பானின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் என்று காட்டுவதே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம். இதன் விளைவாக பசிபிக் பிராந்தியத்தில் போர் மேகங்கள் சூழத் தொடங்கியுள்ளன. சீனா இதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ரஷ்யாவும் சீனாவும் புதன்கிழமை நடத்திய கூட்டு ரோந்து பணிக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவே அமெரிக்கா இந்த அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. அமெரிக்கா அனுப்பிய B-52H விமானங்களில் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் வசதி உள்ளது. எந்த ஒரு அத்துமீறலையும் நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என்று ஜப்பான் மற்றும் அமெரிக்க ராணுவ தலைவர்கள் கூட்டாக எச்சரித்துள்ளனர். நவம்பர் மாதத்திற்கு பின்னர் 2வது முறையாக அமெரிக்கா தனது கனரக போர் விமானங்களை ஜப்பானுக்கு அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சீனாவின் விமானம் தாங்கி கப்பல்கள் ஜப்பான் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதும் இந்த நகர்வுக்கு ஒரு முக்கிய காரணமாகும். சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான உறவு ஏற்கனவே மோசமாக உள்ள நிலையில் இந்த சம்பவம் எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றியது போல அமைந்துள்ளது. அமெரிக்காவின் USS ஆப்ரஹாம் லிங்கன் என்ற போர்க்கப்பலும் குவாம் தீவை சென்றடைந்துள்ளது. இது வரும் ஒத்திகையல்ல. ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்கா தனது முழு பலத்தையும் காட்ட தயாராகி வருவதன் அறிகுறியாகும். எந்த நேரத்திலும் ஒரு சிறிய தவறு நடந்தால் கூட அது மிகப்பெரிய போராக வெடிக்கக்கூடும். ஆகாயத்தில் நடக்கும் இந்த ஆபத்தான ஆட்டம் தரையில் இருப்பவர்களுக்கு பேரழிவை கொண்டு வர காத்திருக்கிறது. அமெரிக்காவின் மிக முக்கிய தளமான குவாம் தீவுக்கு மிக அருகில் சீனா 2ஆம் உலக போர் காலத்து விமான ஓடுதளத்தை மீண்டும் புதுப்பித்து வருகிறது. இது ஏன் ஆபத்தானது என்றால், இங்கிருந்து அமெரிக்க படைகளை மிக எளிதாக கண்காணிக்கவும் தேவைப்பட்டால் தாக்கவும் முடியும். மைக்ரோனேஷியா தீவு கூட்டத்தில் உள்ள வோலாய் என்ற குட்டி தீவில் தான் இந்த ரகசிய திட்டம் நடந்து வருகின்றது. சீனாவின் அரசு நிறுவனமான ஷாங்டாங் ஹெங்க்யூ இந்த ஓடுதளத்தை கட்டியமைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இதன் விளைவாக பசிபிக் பெருங்கடல் அமெரிக்காவின் ஆதிக்கம் தகர்க்கப்படும் அபாயம் உருவாகியுள்ளது. செயற்கைக்கோள் படங்கள் மூலம் இந்த கட்டுமான பணிகள் மிக வேகமாக நடந்து வருவதும் கடந்த வாரம் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த தீவு அமெரிக்காவுடன் பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்து கொண்ட நாடுகளில் ஒன்று என்பதுதான் இதில் உள்ள மிகப்பெரிய முரண். விமான ஓடுதளம் சிவிலியன் பயன்பாட்டுக்காக கட்டப்படுகிறது என்று சீனா கூறினாலும் அதன் பின்னணியில் ராணுவ நோக்கம் இருப்பதாக நிபுணர்கள் சந்தேகிக்கின்றனர். 2ஆம் உலக போரில் ஜப்பான் அமைத்த இந்த தளத்தை அமெரிக்கா அளித்தது இப்போது அதை சீனாவை மீண்டும் உயிர்ப்பிக்கின்றது. இந்த மாதம் இறுதிக்குள் பணிகள் முடிந்துவிடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது அமெரிக்க உளவுத்துறைக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. தீவின் உள்ளூர் மக்கள் போக்குவரத்து வசதி கிடைக்கும் என்று நம்பினாலும் வல்லரசுகளின் மோதலில் அவர்கள் பகடைக்காயாக மாறப் போகின்றார்கள். அமெரிக்கா உடனடியாக தலையிட்டு தடுத்தால் ஒழிய சீனா இந்த தளத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிடும். சீனாவின் இந்த 2வது தீவு சங்கிலி, அதாவது செகண்ட் ஐலாண்ட் செயின் வியூகம், அமெரிக்க கடற்படையின் நடமாட்டத்தை சுருக்கிவிடும். இனி அமெரிக்க படைகளின் தலைக்கு மேலே சீனாவின் கண்கள் 24 மணி நேரமும் வட்டமிட்டு கொண்டே இருக்கும். எதிரி இவ்வளவு தூரம் நெருங்கி வந்துவிட்டால் இனி தற்காப்பு என்பதே சாத்தியமில்லை. ரஷ்யாவுடன் எல்லைகளற்ற நட்பு என்று கூறிக்கொள்ளும் சீனா ரஷ்யாவிடம் இழந்து தனது பழைய நிலங்களை மீண்டும் உரிமை கொண்டாட தொடங்கியுள்ளது. உக்ரைன் போரில் ரஷ்யா பலவீனம் அடைந்துள்ள இந்த நேரத்தில் சீனா முதுகில் குத்துவது புட்டின் அரசுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யா தூரகிழக்கு பகுதியில் உள்ள விளாடிவோஸ்டாக் என்ற நகரங்களை சீனா தனது வரைபடத்தில் பழைய சீன பெயர்களுடன் குறிப்பிட்டுள்ளது. 19ஆம் நூற்றாண்டில் ரஷ்யா அபகரித்த நிலங்கள் மீண்டும் சீனாவுக்கு வேண்டும் என்று சீன தேசியவாதிகள் குரல் கொடுக்க தொடங்கி உள்ளனர். இதன் விளைவாக இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவிலே விரிசல் விழும் சூழலும் உருவாகியுள்ளது. உக்ரைன் போரால் ரஷ்யா பொருளாதார ரீதியாக சீனாவை சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதே இந்த துணிச்சலுக்கான காரணம். சீனா ரஷ்யாவிடமிருந்து மலிவு விலையில் எரிபொருளை வாங்கிக் கொண்டு பதிலாக ரஷ்ய பொருளாதாரத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்றது. ரஷ்ய உளவுத்துறையே சீனா நம்மை ஒரு ஜூனியர் பார்ட்னராக மாற்ற முயற்சிக்கிறது என்று எச்சரித்துள்ளதாகவும் தகவல்கள் கசிந்துள்ளன.
சீன ஆண்கள் ரஷ்ய பெண்களை திருமணம் செய்து அந்த பகுதிகளில் குடியேறி நிலங்களை ஆக்கிரமிப்பதாகவும் ரஷ்யா சந்தேகிக்கிறது. இரு நாடுகளும் அமெரிக்காவை எதிர்க்க ஒன்று சேர்ந்தாலும் உள்ளுக்குள் ஒருவருக்கொருவர் குளிப்பறைக்கும் வேலை நடக்கின்றது. ரஷ்யா தனது இறையாண்மையை சிறிது சிறிதாக சீனாவிடம் இழந்து வருவதாக கிரெம்லின் அதிகாரிகள் அஞ்சுகின்றனர். அடுத்து வரும் நாட்களில் சீனா தனது ஆதிக்கத்தை இன்னமும் வெளிப்படையாகவே காட்டத் தொடங்கும். இது உலக அரசியலில் ரஷ்யாவை தனிமைப்படுத்தி சீனாவின் காலடியில் விளைவிக்கும் ஒரு நீண்டகால திட்டமாகும். நட்பு என்ற போர்வையில் சீனா விரித்த வலையில் ரஷ்யா முழுமையாக சிக்கிக் கொண்டது. இனி மீள்வது கடினம். கட்டிப்பிடித்துக் கொண்டே களத்தை அறுக்கும் சீனாவின் இந்த தந்திரம் ரஷ்யாவை துண்டாட போகின்றது. உக்ரைனுக்கு உதவி செய்வதால் ஆத்திரமடைந்த ரஷ்யா ஜெர்மன் ராணுவத்துக்குள் தனது உளவாளிகளை ஊடுருவ விட்டு நாச வேலைகளில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாக ஜெர்மன் உளவுத்துறை கூறுகிறது. இது ஐரோப்பாவின் பாதுகாப்பிற்கு விடப்பட்ட சவால் என்று ஜெர்மனியின் உளவுத்துறை MAD சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெர்மன் ராணுவத்தின் ரகசிய தகவல்கள், ஆயுத விநியோகம் மற்றும் துருப்புகளின் எண்ணிக்கையினை ரஷ்ய உளவாளிகள் திருட முயற்சிக்கின்றனர். ரஷ்யா ஆளற்ற விமானங்களை பயன்படுத்தி ஜெர்மனியின் ராணுவ தளங்களை கண்காணிப்பதாகவும் குடிநீர் விநியோகத்தில் நஞ்சு கலக்க முயன்றதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது. இதன் விளைவாக ஜெர்மன் ராணுவ தலைமையகம் முழுவதும் கடும் கண்காணிப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஜெர்மன் ராணுவ உளவுத்துறை அறிக்கையில் ரஷ்யா தான் நம்பர் 1 அச்சுறுத்தல் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சமீபத்தில் ஜெர்மன் விமானப்படை அதிகாரிகளின் ரகசிய உரையாடலை ரஷ்யா ஒட்டுக்கேட்டு வெளியிட்டது ஐரோப்பாவையே உலுக்கியது. அரசியல் ரீதியாகவும் ஜெர்மன் அரசை பலவீனப்படுத்த தீவிர வலதுசாரி கட்சிகளுக்கு ரஷ்யா மறைமுக ஆதரவு அளிப்பதாகவும் கூறப்படுகிறது. போலந்து மற்றும் செக் குடியரசு போன்ற அண்டை நாடுகளிலும் ரஷ்யாவின் நிழல் யுத்தம் தீவிரமடைந்துள்ளது. அந்த நாடுகளில் ராணுவ துருப்புகளை தொடர்பு கொண்டு மிரட்டியோ அல்லது பணம் கொடுத்தோ தகவல்களை பெற ரஷ்ய ஏஜென்ட்டுகள் முயல்கின்றனர். ஜெர்மன் அரசு அதன் பாதுகாப்பு கட்டமைப்பை முழுமையாக மாற்றியமைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. உளவாளிகளை களியெடுக்காவிட்டால் ஜெர்மனியின் ஒவ்வொரு ராணுவ நகர்வும் ரஷ்யாவுக்கும் முன்கூட்டியே தெரிய வந்துவிடும். இது வெறும் உளவு வேலை மட்டுமல்ல, நேட்டோ கூட்டணியின் இதய பகுதியிலேயே நடத்தப்படும் நேரடி தாக்குதல். இனி ஜெர்மன் துருப்புகளுக்கு எதிரி எல்லையில் இல்லை, அவர்களுக்கு கூடவே பக்கத்து அறையிலேயே இருக்கக்கூடும். எப்போது எங்கே குண்டு வெடிக்கும் என்று தெரியாது. ஆபத்து வீட்டு வாசலுக்கே வந்து விட்டது. சீனாவின் மிரட்டல்களை சமாளிக்க தாய்வான் தனது வெளியுறவுத்துறை துணை அமைச்சரை ரகசியமாக இஸ்ரேலுக்கு அனுப்பி உதவி கேட்ட தகவல் கசிந்துள்ளது. உலகமே வியக்கும் இஸ்ரேலின் அயன்டோம் தொழில்நுட்பத்தை தாய்வான் தனது டிடோம் திட்டத்திற்கு பயன்படுத்த விரும்புவதே இதன் காரணம். தாய்வான் அமைச்சர் பிரான்சுவா வு இஸ்ரேலுக்கு சென்று முக்கிய அதிகாரிகளை சந்தித்து பேசியது இப்போதுதான் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. தாய்வானை ஒரு நாடாக அங்கீகரிக்காத நிலையிலும் இஸ்ரேல் இந்த சந்திப்புக்கு ஒப்புக்கொண்டது சர்வதேச அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்தது. இதன் விளைவாக சீனா கடும் கோபம் அடைந்துள்ளது. இது மத்திய கிழக்கு மற்றும் ஆசியாவில் புதிய கூட்டுச்சேர்ப்புகளை உருவாக்கும். தாய்வானும் இஸ்ரேலும் ஒரே மாதிரியான எதிரிகளை, அதாவது சீனா மற்றும் ஈரானை எதிர்கொள்வதால் இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு புரிதல் ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேலின் தற்காப்பு முறை எங்களுக்கு ஒரு பாடம் என்று தாய்வான் ஜனாதிபதி வெளிப்படையாகவே பாராட்டியுள்ளார். இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்திய போது தாய்வான் இஸ்ரேலுக்கு தனது ஆதரவை உடனடியாக தெரிவித்திருந்தது. அமெரிக்காவும் இந்த இரண்டு நாடுகளுக்கும் பொதுவான பாதுகாப்பு அரணாக இருப்பதால் இந்த கூட்டணி இயல்பாகவே அமைகின்றது. இஸ்ரேலின் ஏவுகணை தடுப்பு தொழில்நுட்பம் தாய்வானுக்கு கிடைத்தால் சீனாவின் ஏவுகணை மிரட்டல்கள் செல்லா காசாக்கிவிடும். இந்த சந்திப்பின் விவரங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தாலும் சீனா இதை உன்னிப்பாக கவனித்து வருகிறது. அடுத்து தாய்வான் இஸ்ரேலிடமிருந்து அதிநவீன ரேடார்கள் மற்றும் ஆளற்ற விமானங்களை வாங்க ஒப்பந்தம் போடலாம். சீனா இதுவரை பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு அளித்து வந்த நிலையில் இஸ்ரேல் தாய்வானுடன் கைகோர்ப்பது சீனாவுக்கு பெரும் அடி. இனி தாய்வான் வான்பரப்பினுடையும் சீன விமானங்கள் இஸ்ரேலிய தொழில்நுட்பத்தால் சுட்டு வீழ்த்தப்படலாம். எதிரியின் எதிரி நண்பன். இந்த கூட்டணி சீனாவின் கனவை சிதறடிக்க தயாராகிவிட்டது. நீங்கள் போவதற்கு முன் எமது உலக செய்திகள் புரிவதற்கு எளிமையாக உள்ளதா, விஷயம் உள்ளதா? அப்படி நீங்கள் நினைத்தால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் உலக செய்திகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள்.